சிம்ம ராசி இவங்களுக்கு குரு பயிற்சியில எந்த விஷயங்கள் பலமா அமைய போகுது அப்படின்னு பார்க்கும்போது பொறுமை, நிதானம் அண்ட் அனலிட்டிக்கல் மைண்ட் செட், கணக்கீடு பண்றது. ஒரு உறவுல கூட இந்த அனலிட்டிக்கல் மைண்ட் செட் இருக்கணும். இந்த உறவு எங்க கொண்டு போகும் நம்மள, இதுல எவ்வளவு நன்மை இருக்கு, தீமை இருக்கு, மத்தவங்களுக்கு நன்மை எவ்வளவு இருக்கு, தீமை இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எது எடுத்தாலும் அனலைஸ் பண்ணி போகணும். வேலையா கூட இருக்கட்டும், அதுல அவங்க ரெக்கவர் ஆகணும். ஏன்னா சில பேர் காசுக்காக வேலை பார்ப்பாங்க, பட் அந்த வேலையில அவங்களுக்கே தெரியும் நிம்மதியும் இல்ல, அதுல ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்ல, பட் இப்போதைக்கு காசு வருது அப்படின்னு பார்ப்பாங்க. இருந்தாலும் அதை எண்ட் பண்ணிட்டு வேற வேலையை பார்க்கறது நல்லது. கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா, இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சியில எந்த விஷயம் பலமா அமைய போகுது? சிம்ம ராசி இவங்களுக்கு குரு பயிற்சியில எந்த விஷயங்கள் பலமா அமைய போகுது அப்படின்னு பார்க்கும்போது பொறுமை, நிதானம் அண்ட் அனலிட்டிக்கல் மைண்ட் செட், கணக்கீடு பண்றது. ஒரு 10 ரூபா சம்பாரிச்சாலும் அந்த 10 ரூபால நம்ம என்ன பண்ண போறோம். ஒரு கடைக்கு போறாங்க, ஒரு ஷாப் போறாங்க, ஒரு 500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா கூட அந்த 500 ரூபாய்க்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணோம், அந்த 500 ரூபாய்ல பர்ச்சேஸ் பண்ண பொருள் நம்மளுக்கு உண்மையா நெசசரி தானா, உண்மையா நீடு தானா, இல்ல நம்ம சும்மா பிடிச்சிருக்குன்னு வாங்கியிருக்கோமா. சரி, ஓகே, பிடிச்சிருக்குன்னு கூட வாங்கலாம், நம்ம சம்பாதிக்கிறதுக்கு. அப்புறம் பிடிச்சது வாங்காம எதுக்கு நம்ம சம்பாதிக்கிறது, அது மிஷினா நம்ம வாங்கலாம். பட் அதுலயும் இது நம்மளுக்கு இது இது இப்போ நெசசரியா அப்படின்னு பாக்குறது. இப்ப இந்த மாதிரி அனலிட்டிக்கல் மைண்ட் செட்டா இருக்கணும். ஒரு உறவுல கூட இந்த அனலிட்டிக்கல் மைண்ட் செட் இருக்கணும். இந்த உறவு எங்க கொண்டு போகும் நம்மள, இதுல எவ்வளவு நன்மை இருக்கு, தீமை இருக்கு, மத்தவங்களுக்கு நன்மை எவ்வளவு இருக்கு, தீமை இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எது எடுத்தாலும் அனலைஸ் பண்ணி போகணும். அது அவங்களுக்கு பலம் தரும் எப்பவுமே. ஏன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனை போய் மாட்டிக்க மாட்டாங்க. தேவையில்லாம அவங்க கண்ட்ரோல்ல இழக்க மாட்டாங்க. என் லைஃப் என் கண்ட்ரோலே இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்குதான் காரணம். அனலைஸ் பண்ணாம பண்றதுதான் காரணமா இருக்கும், மெயின் காரணமா. சோ இவங்களுக்கும் அதேதான். அப்ப அனலிட்டிக்கலா இருக்கணும், அனலிட்டிக்கல் மைண்ட் செட்டா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், நிதானமா இருக்கணும். சில இடங்கள்ல விட்டு கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி போகணும். லைக் கைண்ட் ஆஃப் ஒரு சாக்ரிஃபைசஸ் மாதிரி. இதெல்லாம் பலம் அவங்களுக்கு. சூப்பர். அதாவது பொறுத்தார் பூமி ஆழ்வார், விட்டு கொடுத்து போனா கெட்டு போறது இல்லைன்ற மாதிரி. சோ இந்த விஷயங்கள் பலமா இருக்குன்றீங்க. எந்த ஒரு விஷயம் பலவீனமா இருக்க போகுது? சிம்ம ராசி இவங்களுக்கு எந்த விஷயம் பலவீனமா இருக்க போகுதுன்னா, இவங்களுக்கு என்னுடைய உடல் நல்லா இருக்கு, என்னோட மனது நல்லா இருக்கு, நான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்றதுல சிம்மராசி ஆப்வியஸ்லி ஸ்ட்ராங் ஆனவங்க நம்மளுக்கு தெரியும், பலம் பொருந்தியவங்க தெரியும். ஆனா யானைக்கும் அடிசு இருக்கும்ல, அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங், அது ஓவர் கான்பிடென்ட் ஆயிட்டு ஒருத்தர் ஒரு நேரம் ஒரு வேலை செய்யற இடத்துல இவங்க 10 வேலையை எடுத்து செய்வாங்க. அந்த ஒருத்தர் அந்த ஒரு வேலையை பர்ஃபெக்டா செஞ்சுட்டு போயிடுவாங்க. இவங்க 10 வேலையை செய்யும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அங்கங்க ட்ராப் பண்ணி வந்துகிட்டே இருப்போம். சோ அப்படியான விஷயங்கள் இவங்க பண்ணுவாங்க. மல்டி டாஸ்கிங் அப்போ பண்ணும்போது ஓவர் கான்பிடென்டால மல்டி டாஸ்கிங் பண்ணும் போது அந்த மல்டி டாஸ்கிங்ல எல்லாத்துலயும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அதனால இவங்க பேர் டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சோ இது அவங்க செய்யக்கூடாத ஒண்ணு. இது பலவீனமா இருக்கும் அவங்களுக்கு. சோ சிம்ம ராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணணும், எந்த ஒரு விஷயம் பண்ணக்கூடாது? சோ சிம்ம ராசி இவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் இந்த குரு பயிற்சியில அப்படின்றது பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் இவங்க ரெக்கவர் ஆகணும். ஒரு உடல் காயமா இருக்கட்டும், மனம் ரீதியான காயங்களா இருக்கட்டும், உறவுல ஒரு காயங்களா இருக்கட்டும், ஏதோ ஒரு அழுத்தம், ஏதோ ஒரு பிரச்சனை, பட் அது இன்னும் ரெக்கவர் ஆகாம இருப்பாங்க. அது ரெக்கவர் ஆகணும். இந்த குரு பயிற்சியில ரெக்கவர் பண்ணியே தீரணும். அதை எண்ட் பண்ணியே தீரணும். எதெல்லாம் இவங்களை கஷ்டப்படுத்துதோ, அது யாரெல்லாம் இவங்களை கஷ்டப்படுத்துறாங்களோ, வேலையா கூட இருக்கட்டும், அதுல அவங்க ரெக்கவர் ஆகணும். ஏன்னா சில பேர் காசுக்காக வேலை பார்ப்பாங்க, பட் அந்த வேலையில அவங்களுக்கே தெரியும் நிம்மதியும் இல்ல, அதுல ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்ல, பட் இப்போதைக்கு காசு வருது அப்படின்னு பார்ப்பாங்க. இருந்தாலும் அதை எண்ட் பண்ணிட்டு வேற வேலையை பாக்குறது நல்லது. நான் சொல்றேன், எதெல்லாம் அவங்க அந்த மாதிரி பாதிக்கிறாங்களோ, மனசை பாதிக்குதோ, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கு மாற்று வழியை தேடிக்கணும். பண்ணக்கூடாத விஷயமா சிம்ம ராசி பண்ணக்கூடாத விஷயமாக இந்த சிம்ம ராசின்னும் போது இது சிம்ம ராசிக்கான கார்டு தான். சிம்ம ராசிக்கான கார்டு தான் இது. சோ இங்க ஸ்ட்ரென்த், அது சிங்கம் ஸ்ட்ரென்த். அகைன் நம்ம அங்க பார்த்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, அந்த ஓவர் கான்பிடென்ட்ல மல்டி டாஸ்கிங்க பலவீனம் பார்த்தோம். என்ன பண்ணக்கூடாது, சேம் லைக் அத கனெக்ட் பண்ணியே அப்படி வந்திருக்கு. என்னன்னா
அவங்க தைரியம், அவங்க நம்பிக்கை, அவங்களுடைய உத்வேகம், ம். ஓவர் கான்பிடென்ட் அதெல்லாம் அதிகமா காட்டுறாங்க அப்படின்ற போது அது அவங்களுக்கு பிரச்சனைய கண்டிப்பா கொடுக்கும். இது Okay. என்ன பண்ணுவாங்கன்னா, யாரையும் வந்து கூட சேர்த்துக்க மாட்டாங்க. யாரையும் ஹெல்ப்புக்கு வரவங்களை கூட அப்படி தட்டி விட்டுருவாங்க. ஓகே. சோ அந்த விஷயம் இது ஏன்னா எனக்கு தைரியம் இருக்கு, நான் பண்ணிப்பேன், என் கை கால இல்லையா அண்ணா நீ எனக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில இருப்பாங்க. சோ அது பண்ணக்கூடாது. ஓகே. அது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அது என்னைக்குமே பிரச்சனை தான். சிம்ம ராசி என்பவர்கள் வந்து செல்வம் சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சிம்ம ராசி இவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில செல்வம் சேரணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவுமே சில விஷயம் நல்லா இருக்கும், இவங்க கிட்டயே இருக்கும். ஆனா இல்லாத விஷயத்த பத்தி யோசிப்பாங்க. இப்போ வந்து இவங்க வீட்ல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஓகே. பட் இன்னொருத்தவங்க வீட்ல இல்ல அவங்க ஃப்ரெண்ட் வீட்ல வந்து அந்த சைடு ஓப்பனிங் ஃப்ரிட்ஜ் இருக்கும், வாங்கியிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அது அவங்க வீட்ல இருக்குதே அதுல எவ்வளவு திங்ஸ் வச்சிருக்காங்க, நம்ம டபுள் டோர் தானே இருக்கு, டபுள் டோர் இல்லாத விட நிறைய இருக்கு, இல்ல இந்த டபுள் டோரே அவங்க மெயின்டைன் பண்ணாம கூட மேபி இருப்பாங்க. ஆனா அங்க பார்த்து வருத்தப்படுவாங்க. அவங்க சைட் பை சைடு வந்து டோர்ஸ் ஓபன் ஆகுது, ஃப்ரிட்ஜ் அவ்வளவு பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஏன் எனக்கு இல்ல, எனக்கு இது வேணாம், எனக்கு அதான் வேணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. இது ஃப்ரிட்ஜுங்க இல்ல, எல்லா விஷயத்துலயும் அப்படி இருப்பாங்க. நிறைய அவங்களுக்கு நல்லது கடவுள் கொடுத்திருக்காங்க, திறமைய கொடுத்திருக்காங்க, இயற்கையும் நிறைய சந்தோஷங்களை கொடுத்திருக்கு. ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. மத்தவங்க ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அதை வந்து பாக்குறது இல்ல, இவங்க ஒரு விஷயத்த டீல் பண்ணி அது ஃபெயிலியர் ஆனதை பத்தி யோசிக்கிறது. சோ அப்ப அதெல்லாம் வந்து அந்த மாதிரியே ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்கிறாங்க. ஃபெயிலியர்ஸை வந்து நோட்டீஸ் பண்றாங்க, தாங்கிட்ட இல்லாததை நோட்டீஸ் பண்றாங்கன்னா கண்டிப்பா பணம் ரீதியா மிகப்பெரிய அடி அவங்களுக்கு விழும். ஓகே. ஏன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா கடன் வாங்குவாங்க. கண்டிப்பா கடன் வாங்கி அதை வந்து பண்ணணும்னு நினைச்சு வாங்குவாங்க. சம்பாதிக்கிறது எல்லாம் கடனுக்கு போயிடும், சேவிங்ஸ்ல இருக்காது. சோ ஆப்வியஸ்லி அவங்க பொருளாதார முன்னேற்றம் இருக்காது. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு மைண்ட் செட்டை உடைக்கணும். என்கிட்ட இல்ல அவங்க கிட்ட இருக்கு, அந்த மைண்ட் செட்டை உடைக்கணும். உடைச்சிட்டு என்கிட்ட என்ன இருக்கு அதை வச்சு நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும், அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டா பணம் ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆயிடும். சூப்பர் மேம், சூப்பர். அதாவது நீங்க வந்து எண்ணிங் கொடுக்கும் போதெல்லாம் வந்து ஓகே ஒரு சூப்பரான வேலிடான மெசேஜஸா இருக்கே அப்படின்னு தான் தாட் இருக்குது. ஸோ பிகாஸ் எல்லாருக்குமே வந்து அந்த போதும் என்ற மனமே பொன் மருந்துன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ப்ராசஸ் அதே மாதிரி சிம்மராசி என்பவர்கள் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட், அது ஓவர் கான்ஃபிடென்ட் யாருக்கு இருந்தாலுமே செட் ஆகாது. ஸோ ஒரு குட் மெசேஜ் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சூப்பர் மேம். கிரெடிட் கார்டு ஓவர் ஜிவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.